ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளில் ஆன்லைன் மூலமாக நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல வீட்டிலே இருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் ஆரம்ப ஜெபமாக நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவேமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சபையாரை கூட முடியாவிட்டாலும் ஆண்டவரே வீடுகளிலே ஆங்காங்கே கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலே உடைய வல்லமை கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமையின் பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடுகளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனம் எங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் உள்ளங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, நிறைவானவராகிய நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களிடத்தில் தேவையில்லாத காரியங்களை ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கி போடும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. தெய்வம் எங்களோடு பேசுவீராக. எங்களை உருவாக்கின தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை சிருஷ்டித்தவர் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு உலாவின தேவன் ஆண்டவரே எங்களோடு உலாவும்படியாய் எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரேமே நாங்கள் வரவேற்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரியந்தம் தேவனாகிய கர்த்தருடைய பிரசனம் நிரம்பி இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையான காரியங்களை பெரிய காரியங்களை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்றார். இன்றைக்கு காலையில கூட நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, என் தேவன் செய்த நன்மைகளை
நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம் குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, நம் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த காலை வேளையில் என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் முழு உள்ளமே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் நன்மையானவைகளை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில் அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அடுத்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதே எங்களுக்கு மேன்மை, உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு பெருமை என்று அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீளத்தில் நீரென்றும் ராஜா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் எழும்பவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் எழும்பவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. வருத்தங்கள் பசிதாகும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீர் வருவீர், பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீர் வருவீர், பயம் இல்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உங்க கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே
எங்கள் மேன்மையாம் உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உங்க கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்க மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆமாண்டவரே, எங்கள் ஜீவன் உள்ள வரை உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு பெருமை ஆண்டவரே. உம்மை பாடுவதே எங்களுக்கு மகிமை ஆண்டவரே. எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உமக்கே எங்களுடைய ஆராதனை. நீர் அழகில் சிறந்தவர், நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே. உம்மை போல ஒருவர் எங்களுக்கு இல்லை. எங்களை நடத்துவதற்கு, எங்களை விசாரிப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்த வேளைகளை எங்களை தூக்கி எடுப்பதற்கு உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. எங்கள் அன்பே உமக்கே ஆராதனை, எங்கள் அழகே உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை, என் கல்வாரிநாதா ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. உள்ளம் எல்லாம்
கொள்ளை கொண்ட என் உன்னதரே ஸ்தோத்திரமே. உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட என் உன்னதரே ஸ்தோத்திரமே. என் கள்ளம் எல்லாம் நீக்கினீரே நல்லவரே ஸ்தோத்திரமே. என் கள்ளம் எல்லாம் நீக்கினீரே நல்லவரே ஸ்தோத்திரமே. ஆராதனை ஓ ஆராதனை என் ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை. ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை. இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமே. என்னை இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமே. இரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமே. இரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமே. ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அனுதினம் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை. கல்வாரிநாதா ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை. கல்வாரிநாதா ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. ஆவியினாலே ஆராதனை. ஆவியினாலே ஆராதனை. அனுதினமும் உமக்கே ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. ஆமா ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களை மீட்டெடுப்பதற்காக உம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தீர். எங்களை பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு, நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு நீர் எங்களுக்காக பலியானீர். நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீர். அதை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்கள் குறைகளை மாற்றும், எங்களுடைய நல்ல வழியில் எங்களை நடத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே.
நீர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களோடு கூட வாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். மீண்டும் தேவனுடைய சபையிலே எப்பொழுது கூடுவோம் என்று தெரியாது. நான் மிகவும் ஆவலோடு கூட காத்திருந்தேன் இந்த நாள் சபை திறக்கப்படும் என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக இன்னும் 2 வாரங்களுக்கு சபை திறப்பை தள்ளி போட்டு இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூடுமானால் ஜூம் வீடியோ மூலமாக ஞாயிறு ஆராதனை நடத்தி அவ்விதமான ஃபோன் வசதி இல்லாதவர்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் நடத்தலாமா என்று யோசித்து கொண்டு வருகிறேன். அதை குறித்ததான அறிவிப்பை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஜூம் வீடியோ மூலமாய் நடத்தும் பொழுது என்ன நன்மை என்றால், மெய்யாகவே நீங்கள் எல்லாரும் ஆராதனையில் கலந்து கொண்டது போல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதற்காக தான் நான் சொல்லுகிறேன். யூடியூப்னா எங்கேயோ உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. இதனா ஆராதனையில் உட்கார்ந்த மாதிரியே அதே டைம் 8:30 to 10:30 அல்லது 10 மணி வரைக்கும் நடத்தலாம் என்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக யோசித்து ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது நீங்கள் தயவு செய்து ஒத்துழைப்பை கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் நாம் கர்த்தருக்காக மனப்பூர்வமான காணிக்கை தசும்பாங்களை செலுத்தலாம். நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் இருந்தாலும் சேகரித்து வைத்து நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்க வேண்டும் என்று வீட்டிலே சேகரித்து வைக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி. தஸ்ம பாகங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் யாராவது கஷ்டப்படுகிறவர்களாக இருந்தால் அவளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அற்புதமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் வழிநடத்தும் ஐயா. அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். எல்லாரையும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திரு எம் சந்திரன் லைட், திருமதி கல்லம்மை ஆகியோரின் குமாரன் அழகர் சாமி அவர்களுக்கும், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த திரு மணி திருமதி ருக்குமணி ஆகியோரின் குமாரத்தி பிரேமாவுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணி அளவிலே நம்முடைய IPA ஃபெய்த் சிட்டி சபையிலே இவர்கள் திருமணம் நடைபெறும். இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்தரங்கள் இருக்கும் என்று சொன்னால் எழுத்து மூலமாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது வாசிக்க வேண்டிய 2வது திருமண அறிக்கையாயிருக்கிறது. பிரதர் அழகர் சாமியும் சகோதரி பிரேமா இவர்கள் 2 பேருமே நம்முடைய சபையிலே அநேக ஆண்டுகளாக அங்கத்தினர்களாயிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதிலே சந்தோஷப்படுகின்றோம். அவருடைய திருமணம் ஆசீர்வாதமாய் நடைபெறும்படியாக சபையார் யாவரும் அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அழகர் சாமிக்காக பிரேமாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவருடைய திருமணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செப்டம்பர் 8ஆம் தேதி எந்த ஒரு தங்கு தடை இல்லாதபடி தேவனுடைய பெரிய கிருபையினாலே ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். 2 குடும்பத்தாரையும் திருமண நாளுக்காக ஆயத்தப்படுத்தும். பொருளாதார தேவைகளை சந்தியும். இவர்கள் 2 பேரும் நன்றாக ஜெபிக்க தங்களை கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்தி கொள்ள கிருபை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசேஷித்த அறிவிப்பு இருக்கிறது, தயவு செய்து அன்பாய் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளி சனி ஞாயிறு வழிபாட்டு தலங்களுக்கு தடை தொடருகிறபடியினாலே நாம் செவ்வாய் புதன் வியாழனில் நாம் ஆராதனைகளை நாம் நடத்தலாம் என்று திட்டம் செய்திருக்கிறோம் நம்முடைய ஆலயத்திலே வைத்து. ஆகவே தயவு செய்து சொல்லப்படுகிற நாட்களை நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 செவ்வாய் புதன் வியாழன். ஆகஸ்ட் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அறிவொளி நகர் குளத்துப்பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். செப்டம்பர் 1ஆம் தேதி ராமச்செட்டிப்பாளையம், போஸ்டர் காலனி, சுண்டக்காமுத்தூர், தீத்திப்பாளையம் ஆகிய பகுதியில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்தில் நீங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று குனியமுத்தூர், மதுக்கரை டவுன் அந்த ஏரியாக்களில் இருக்கிறதான எல்லாருமே இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். ஒவ்வொரு ஆராதனையும் இந்த 3 நாட்களும் 7 மணிக்கு சாயங்காலத்தில் நம்முடைய மேலே உள்ள ஹாலில், நம்ம பெரிய ஹால் இருக்கிறது. ஆகவே அதில் நல்ல சோஷியல் டிஸ்டன்சிங் கவர்மெண்ட் சொல்லுகிற எல்லா வழிமுறைகளை பின்பற்றி மேலே உள்ள ஹாலில் நமக்கு ஆராதனை எப்பொழுதும் போல இந்த 3 நாட்கள் நமக்கு நடைபெறும். கோவை புதூரில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த 3 நாளில் எந்த நாள் வேணால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெள்ளி சனி ஞாயிறு நம்முடைய ஆலயத்தில் எந்த ஜபமும் நடைபெறாது. அதாவது ஆலய வளாகத்தில் நமக்கு எப்பொழுதும் போல ஜூம் ப்ரேயர் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கும். ஆகவே இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த 3 நாட்களும் நீங்கள் ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை மாலை 7 மணிக்கு ஆராதிக்க உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இன்று காலையில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வாணியம்பாடியில் உள்ளதான நம்முடைய IPA திருச்சபையினுடைய மூத்த போதகர் பாஸ்டர் சாம் டி சாத்ரா அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஏற்கனவே நம்முடைய சபைக்கு பல முறை உபவாச கூட்டங்களுக்கும் ஒரு முறை ஞாயிறு ஆராதனையில் நல்ல வல்லமையான செய்தியை கொடுத்திருக்கிறார். வாணியம்பாடியிலே அவருக்கு பெரிய சபை இருக்கிறது. அநேக மக்கள் அங்கே வாரந்தோறும் கூடி வருகிறார்கள். அவர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். நல்ல எழுப்புதல் பிரசங்கியார். என்னோடு கூட வட இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கூட ஊழியத்திற்கு வந்தவர். இந்த காலை வழியிலே அவர் மூலமாய் நீங்கள் பெறக்கூடிய தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபெய்த் சிட்டி IPA சர்ச்சினுடைய ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே பேசுவதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறதான கணத்திற்குரிய IPA ஸ்தாபனத்தின் செயலரையா அவர்களுக்கும், ஃபெய்த் சிட்டி IPA திருச்சபையினுடைய போதகர் ஐயா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். திருச்சபை மக்களையும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த அருமையான ஞாயிறு ஆராதனையை ஆண்டவரே யூடியூப் வழியாக, ஆன்லைன் வழியாக ஆண்டவரே கேட்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனை, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாய் மாற்றும். பரத்திலிருந்து நீர்தாமே ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேற்றக்கூடிய, மாற்றக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை தந்தருளுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பேசும். இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இன்றைய தினத்தில் யாத்ராகம் எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கொப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தத்திலே இணையற்றவராயிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அற்புதங்களை செய்கிறதிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது.
இந்த நாட்களில் தேவன் அற்புதங்களை செய்தார். அது நிலையானதாய் உறுதியானதாய் இருக்கும். மருத்துவத்தினால் அல்லது மற்ற காரியங்களினால் கிடைக்காத அற்புதங்கள் இன்றைக்கு தேவனாலே உங்களுக்கு அற்புதங்களை முழுமையாய் பரிபூரணமாய் சர்வாங்கமாய் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதங்களை செய்கிறதிலே இவரை போல இவருக்கு ஒப்பானவர் வேறு எவருமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கப்பட்டது போல தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதிலே மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அற்புதங்கள் நடக்காதற்கான காரணம் என்ன? அற்புதங்கள் நமக்குள்ளே இல்லாமைக்கான காரணங்களை அறியாமல் நாம் இதுவரைக்கும் நாம் இருந்திருக்கலாம். எனக்கே தேவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆகவே அதற்கான காரணங்களை அறிந்து நாம் அற்புதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் அதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று, அதில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். மிகப்பெரிய ஒரு தடை பரிசுத்தம் இல்லாமை. பரிசுத்தம் எங்கே இல்லையோ அங்கே தேவன் இருக்க முடியாது. தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. ஆதியாகமம் எழுதின புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். இவ்விதமாக வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று அங்கே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு தன் குடும்பத்தை சுத்திகரிக்கிறான், பரிசுத்தப்படுத்துகிறான். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய விக்கிரகங்களை, தெய்வங்களை அல்லது அசுத்தமான காரியங்களை, பாவங்களை அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன இருந்தால் அவைகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கைய வஸ்திரம் என்பது வாழ்க்கை, சுத்தம் பண்ணுவது என்பது பரிசுத்தமாய் மாறுவது. யாக்கோபு தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான். காரணம் என்ன? தேவன் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் சுத்திகரிக்க வேண்டும். தேவன் இன்றைக்கு ஒரு கிருபை வைத்திருக்கிறார் உங்கள் பேரில். அப்படியானால் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு மிக அவசியம் பரிசுத்த வாழ்க்கை, சுத்திகரிப்பின் வாழ்க்கை. வேதம் விதமாய் சொல்லுகிறது. யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைக்கும் இஸ்ரவேல் சபையை நோக்கி தேவனுடைய தாசனாகிய யோசுவா, மிகப்பெரிய மாபெரும் தலைவன், மோசேக்கு பிற்பாடு எழும்பின தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய தலைவன் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜனங்களை நோக்கி என்ன சொல்ல வேண்டும்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நம் குடும்பங்களிலே பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் ஒரு அற்புதம் தேவன் செய்ய மாட்டாரா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் செய்ய முடியும். அவர் செய்கிறவர் தான். அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. அதற்கு இஸ்ரவேல் சபையை நோக்கி யோசுவா சொல்ல சொன்னது, தேவன் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கு நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உடனே யோசுவா ஜனங்களுக்கு பரிசுத்தம் பண்ணுவதை அவர்களுக்கு கட்டளையிட்டான். தங்களை சுத்திகரித்துக் கொள்ள, இதுவரைக்கும் அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீட்டான காரியங்களை விலக்கி போட, தீமைகளை விலக்கி போட அங்கே ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகள், அவர்களுக்குள் பரிசுத்தம் இருந்தது நிமித்தம், பரிசுத்தம் பண்ணிக்கொண்டது நிமித்தம் எரிகோவை தேவன் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். எரிகோவை
அதன் ராஜாவையும் அதன் ஜனங்களை மிருக ஜீவன்களையும் தேசத்தையும் பட்டணத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டதை தேவன் பார்த்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அந்த பரிசுத்தம் தான் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. தேவன் அவர்கள் நடுவிலே வந்தார், தேவன் இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டுமா? உங்கள் நடுவில் உலாவ வேண்டுமா? நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் தங்க வேண்டுமா? நாம் இடத்திலே அவருடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நடந்த காரியம் வெற்றி கிடைத்தது. வெற்றி கிடைத்ததிலே தேவன் அந்த எரிகோவில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது, அது சாபமானது, அது தீட்டானது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போன போது உள்ளே எரிகோவை அழிக்கும்படி சுட்டெரிக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவர்களோ அதில் தீட்டானதை எடுத்துக்கொண்டார்கள், தொட்டார்கள், சாபமாக்கினார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எறிய ஆரம்பித்தது. என்னை அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் தோற்று போய் ஆயிங்கிற பட்டணத்துக்கு எதிராக அவர்கள் பாவத்தை மறைத்து வைத்துக் கொண்டபடியினாலே எரிகோவில் வெற்றி பெற்ற களிப்பில் இருந்தவர்கள் ஆயி பட்டணத்துக்கு நேராக அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே கொஞ்சம் பேர் போனால் போதும், எரிகோவையே நம்ம ஜெயித்துட்டோம், ஆயி பட்டணத்தில் ஜெயித்தரலான்னு நினைச்சாங்க. ஆனால் அங்கே அதுதான் நடக்கவில்லை. ஒரு 2000-3000 பேர் போனால் போதும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அவர்களாகவே முற்பட்டு போனார்கள். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன? 36 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஒரு பெரிய எரிகோவை ஜெயித்தவர்கள், வெற்றி கண்டவர்கள், ஒரு சிறிய ஆயி பட்டணத்தை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இதற்கான தோல்வியின் காரணம் என்ன என்று எல்லாரும் ஆராய ஆரம்பித்தார்கள். அதை கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாமும் கூட சில வேளைகளிலே நாம் தோற்று போயிருக்கலாம். பரிசுத்தம் இல்லாமை நாள் உண்டாகிற தோல்விகள் நீங்க நல்லா கவனிக்கணும். வாசிக்கலாம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவின் இடத்திலே திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். 2000-3000 பேர் போனா போதுன்னு அவங்க போனாங்க. அந்த கொஞ்சம் பேர் என்று கணக்கிட்டார்கள். கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் எந்த இடத்திலும் தோல்விதான். அந்த கொஞ்சம் சிறிய கூட்டத்தை, சிறிய தேசத்தை, ஒரு சிறிய மலை தேசத்தை, அந்த பட்டணத்தை, ஆயி பட்டணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியாமல் அந்த மலையில் இருக்கிற அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவர்கள் தோற்று ஓடி வந்தார்கள். அங்கே ஜெயத்தை இழந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே பாவம் இருந்தது, மீறுதல் இருந்தது, அங்கே அக்கிரமம் இருந்தது, அநியாயம் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்குள்ள விதமான மீறுதலும் பாவம், அக்கிரமம், அநியாயமும், மறைபொருளான அந்தரங்க காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தோல்விகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். அவைகள் எல்லாம் மாற்றி, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய பாவங்களை நான் விட்டு வெளியே வருகிறேன், என்னுடைய பயத்தை நீக்கும், தோல்விகளை நீக்கும், வியாதிகளை நீக்கும் என்று சொல்ல முடியும். அவர்கள் அந்த 7ஆம் அதிகாரத்திலே, நாம் யோசுவா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்களுடைய தோல்விக்கான காரணங்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீ ஒரு சிறிய இடத்துல தோற்று போனீங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்காக தேவன் யுத்தம் பண்ணினார். பார்வோனோடு யுத்தம் பண்ணவில்லையா? அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணவில்லையா? கர்த்தர் தானே யுத்தம் பண்ணினார். செங்கடலுக்கு முன்பாக அவர்களை வழி நடத்தவில்லையா? அந்த கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றி அவர்களை நடத்தவில்லையா? அதே போலதான் யோர்தானையும் தாண்டி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒரு சிறிய காரியத்திலே அவர்கள் தோற்று போனதினுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய காரணம் என்ன? முதல் காரணம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை அறியாம நாம கீழே விழுந்து கிடக்கிறோம், சோர்ந்து கிடக்கிறோம். விழுந்து கிடக்கிற நிலைமை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதல் காரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீ விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, பயந்து கிடக்கிற, முகங்குப்புற கிடக்கிற, என்ன செய்வதென்று தெரியாமல் பிரச்சனை. ஏன் என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில விதமான துக்கம், பயம், வேதனைகள்? காரணம் என்ன தெரியுமா? நான் விழுந்து கிடப்பதற்கு காரணம், விழுந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய குடும்பத்திலே யாரோ ஒருவர், அல்லது நான், அல்லது என் மனைவி, அல்லது என் பிள்ளைகள் யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, நீ இன்றைக்கு கண்டுபிடி, அமைதியாய் இருக்காதே. உன் பிரச்சனைகளுக்கு, தோல்விக்கான காரணத்தை நீ அறியும்படி நீ முதலாவது எழுந்திருக்க வேண்டும். சில நேரத்தில் நாம் பிரச்சனைகளை மற்றவர்கள் மீது தூக்கி போட்டு விடுகிறோம். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு, நிமிர்ந்து நில், முழங்கால்ல நில். இப்போ ஜெபத்துல நிக்க சொல்லுகிறார். நீங்கள் எழ வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்னும் தோல்வியை கண்டு பயந்து இருக்க வேண்டாம், கண்ணீரோடு இருக்க வேண்டாம், கவலையோடு இருக்க வேண்டாம். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். அதற்கு நீங்கள் முழங்காலில் நிற்க வேண்டும். முதல் காரியம், எழுந்து முழங்காலில் நில். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். அங்கே தோல்விக்கான காரணங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் யோசுவா 7:11 நாம் அங்கே வாசிக்க முடியும். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். கர்த்தர் சரியாய் சொல்லி காண்பிக்கிறார். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் சபையிலே, தேவ சபையிலே அநேகர் பாவம் செய்து தோற்று போகிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் தோற்று போவதல்ல, அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய தோல்வியே காரணமாயிருக்கிறது. சிலருடைய, ஒரு குடும்பத்தில் சிலருடைய பாவங்கள், அல்லது தாய், அல்லது தகப்பன், அல்லது உடன் பிறந்தவர்களுடைய ஒருவருடைய பாவத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே அலக்களிக்கப்படுகிறது. தீனால் ஒருத்தின் நிமித்தம், ஒரு வாலிப பெண்ணின் நிமித்தம் யாக்கோபின் குடும்பம் எல்லாம் அலக்களிக்கப்பட்டது, வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா, சாபமா இருக்கிறோமா, அல்லது உபத்திரவமா இருக்கிறோமா, அல்லது உதவியா இருக்கிறோமா? நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலின் சபையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்படி விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னால நீங்க ஜெயம் இல்லாமல் வெட்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையார், இஸ்ரவேல் சபையார் பாவம் செய்தார்கள். மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அதே 11வது வசனம், யோசுவா 7:11, அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். மூன்றாவது காரியம், தோல்விக்கான காரணம் என்ன? கஷ்டத்துக்கான காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையிலே பாடுகளின் காரணம் என்ன? இன்னும் உயர்வு வராதற்கு காரணம் என்ன? இன்னும் கணவன் மனைவி சமாதானமாய் இருக்க முடியாததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கட்டளையிட்ட உடன்படிக்கைகளை நீங்கள் மீறி இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் சபையார் தோற்று போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கட்டளையிட்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறி நடந்தார்கள். தொட வேண்டாம் என்றதை, ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்றதை, அதை இச்சிக்க வேண்டாம் என்றதை அவர்கள் இச்சித்து எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள். ஒருவேளை நீங்க ஏதாவது மீறி இருந்தா, கட்டளைகளை மீறி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், வாய்ப்பு. ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும் மீறி நடந்த உடன்படிக்கையை மீறி நடந்த காரியங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுவோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், பாவத்தை மன்னிக்கும்படி கெஞ்சுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்களா? பாவம் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்கிறது. நான்காவதாக, அது 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடான காரியங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா?
உங்கள் வீடுகளிலே சாபமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கும். அதையெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சாபத்தீடானதிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரோடு போய் அவர்கள் பிலேயாம் சொல்லி தவறான ஆலோசனை கொடுத்ததின் பிரகாரம் அவர்கள் போய் அவர்களோடு மீதியானியரோடு கலந்தார்கள், சம்பந்தம் கலந்தார்கள். அவர்களுக்கு பலியிட்டதை பண்டிகைகளை பங்கு கொண்டார்கள். அது நிமித்தம் தேவனுடைய கோபம் அங்கே பற்றி அறிந்தது. ஒரு ஸ்திரியை கூட்டிக் கொண்டு ஒருவன் வந்தான், ஒரு வாலிபன், பினேகாஸ் என்கிற பக்தி வைராக்கியமுள்ள ஒரு வாலிபன் தன்னுடைய ஆயுத்தை ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் ஊடுருவ வயிற்றில் ஊடுருவ தரையோடு தரையாய் குத்தி போட்டான். இன்றைக்கு அப்படிப்பட்ட சபையின் நடுவிலிருந்து, குடும்பத்தின் நடுவிலிருந்து பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட பினேகாசை போல கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. இன்றைக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற சாபம் மாறினது போல இன்றைக்கு நம் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறுவதாக. சாபமானார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை வைத்துக் கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 7:11. அவர்கள் களவு செய்ததும் வஞ்சித்ததும், பாருங்க, அவங்க களவும் செய்தாங்க, வஞ்சித்தாங்க. களவு செய்யாதிருப்பாயாக. அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளையை, பிரமாணங்களை மீறக்கூடாது. அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் சாபங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் நம்முடைய குடும்பங்களில் உள்ளே பிரவேசிக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆனால் எந்த கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே கூடாது. எந்த தீமைகளும் உன்னை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆனால் இங்கே நேரிடுகிறது. காரணம் என்ன? அவர்கள் களவு செய்தார்கள், தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். களவு செய்யாது இருப்பாயாக. வஞ்சித்ததும், ஆறாவதாக பாருங்கள், 7ஆவதாக தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. மறைத்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். ஆறாவதாக நீங்கள் மறைத்து வைக்கிறீர்களா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது விதமாக, 28:13 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கம் பெறுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாவங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறுவதாக. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உரியாவின் விரோதமாக பத்சேபாளோடு அவன் செய்த தவறுகளுக்காக கர்த்தர் அவனுடைய பிள்ளையை அடித்தார். அவனையும் தாவீதையும் தேவன் அடிப்பதற்கு முன்பாக, தண்டிப்பதற்கு முன்பாக, தாவீதின் மேல் ஆக்கினைகள் வருவதற்கு முன்பதாகவே அவன் தன்னுடைய பாவங்களை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டான். அதைத்தான் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ ஊழியக்காரனாகிய நாத்தானிடத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அதை இளையகுமாரன் சொன்னது போல, தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உமது கூலிக்காரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும்.
நீங்கள் தாவீதை போல முந்திக் கொள்ள வேண்டும், பாவங்களை மறைக்க கூடாது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கிற போது அவர்கள் மறைத்தார்கள், வஞ்சித்தார்கள், களவு செய்தார்கள், மீறினார்கள், ஆமென், பாவம் செய்தார்கள், சாபத் ஈடானதை எடுத்துக்கொண்டார்கள், மற்றவைகளை எல்லாம் எடுத்து புதைத்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். இன்னைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மறைத்து வைத்திருப்பீர்களானால், புதைத்து வைத்திருப்பீர்களானால் அவைகளை இன்றைக்கு சுத்திகரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அப்படி நாம் பரிசுத்தமாகிக் கொண்டால் இப்பொழுது அவரை போல அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு நிகரானவர் யாருமே இருக்க முடியாது. சிறிய காரியத்தில் கூட ஆயி பட்டணத்துக்கு எதிராய் தோற்று ஓடின புறமுதுகிட்ட முறிந்து ஓடின இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். 36 பேரை இழந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்கள்? சுகத்தை இழந்திருக்கிறீர்களா? ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீர்களா? சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? குடும்ப சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? வேலையை இழந்து போயிருக்கிறீர்களா? பணத்தையும் பொருளையும் பிறரிடத்தில் கொடுத்து இழந்து போயிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்கள் கௌரவத்தை கூட சில நேரங்களில் இழந்து போயிருப்பீர்கள். ஆவிக்குரிய விஷயங்களிலே ஜெப நேரங்களை இழந்து போயிருப்பீர்கள். குடும்ப ஆசீர்வாதங்களை இழந்து போயிருப்பீர்கள். நிம்மதியை இழந்து போயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த முந்தின அபிஷேகத்தை இழந்து போயிருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு இழந்து போனவைகளை திரும்ப சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையும் வாய்ப்பையும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் இழந்து போயிருக்கிறேன். பாவத்தின் நிமித்தம், உடன்படிக்கையை மீறினது நிமித்தம், கட்டளைகளை அவமதித்தது நிமித்தம், சாபமானதை தொட்டது நிமித்தம், பரிசுத்தத்தை இழந்து போனது நிமித்தம் நானும் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என்னை நோக்கி நீர் சுட்டிக்காட்டின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தாவீது தப்பித்துக் கொண்டான். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறான். அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், உங்களுக்காக இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். 13வது வசனத்தை. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாவத்தை அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா உங்க பாவத்தை நீக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் இன்னைக்கு பகிரங்கமா ஒத்துக்கொள்றீங்க, யாரெல்லாம் பகிரங்கமா நீங்க பாவத்தை அறிக்கை செய்ய போறீங்க, நான் ஒரு பாவி என்று, நான் மீறுதலை உடையவன் என்று, அநியாயத்தை செய்தவன் என்று, நான் கட்டளையை மீறினவன் என்று நீங்கள் பகிரங்கமாய் ஒத்துக்கொண்டால் தேவன் தமது ஊழியக்காரன் தாவீதை அனுப்பி சொன்னது போல நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க தேவன் உனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 31 33வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆதாம போல நான் என் பாவத்தை என்ன பண்ணல, மூடி வைக்கல. ஆதாம போல நம்முடைய பாவத்தை மூடி வச்சிருந்தா, அல்லது அக்கிரமத்தை மடியிலே மறைத்து வைத்திருந்தா, ஒளித்து வைத்திருந்தா, இன்னைக்கு ஒளித்து வைத்ததையும் மறைத்து வைத்திருக்கிறதையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவே நீங்கள் மாற வேண்டியவர்கள். நீங்கள் ஆதாமை போல மூடி வைக்கவோ, பாவங்களை மறைத்து வைக்கவோ, ஒளித்து வைக்கவோ தேவன் விரும்பவில்லை. இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். 7வதாக சொல்லுகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12-13 பார்க்கிறோம். யோசுவா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன்.
நிக்கிரகம் பண்றதுன்னா சுட்டு எரித்து சாம்பலாக்குறது, முற்றிலும் பாவத்தை நீக்கி போடுவது. உங்கள் நடுவில் இருந்து பாவத்தையும் சாபமான காரியங்களையும் நீக்காவிட்டால் நான் உங்கள் நடுவில் இரேன், உங்களோடு இரேன், இனி உங்களோடு இரேன். இந்த வேதனையா இதை போல கொடுமையானது வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் நம்மை விட்டு மாறி இல்லாம போயிட்டா அதை விட வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பக்தன் பாடுகிறான், நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியலன்னு. இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்திலிருந்து கில்கால் வரைக்கும் தேவன் அவர்களை வல்லமையாய் நடத்தி கொண்டு வந்தார், அற்புதங்களின் வழியாய் நடத்தி கொண்டு வந்தார், சுகமாய் நடத்தி கொண்டு வந்தார். அவர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனால் கில்காலில் வந்து அவர்கள் சாபத்தீடான காரியங்களை செய்தது நிமித்தம், பாவங்களை மறைத்தது நிமித்தம், மீறுதலான காரியங்கள் அவர்கள் நடுவிலே காணப்பட்டது நிமித்தம் தேவன் கண்டிக்கிறார். இனி நான் உங்கள் நடுவில் இரேன். தேவன் இல்லைன்னா அது வாழ்ற வாழ்க்கையே ஜீரோ, செத்ததுக்கு அர்த்தம், உயிரோடு செத்ததுக்கு அர்த்தம். இனி நீங்க என்னை விட்டு போக கூடாது ஆண்டவரே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்புறம் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு நீர் கடந்து போக வேண்டாம் என்று ஆபிரகாம் கதறுகிறதை பார்க்கிறோம். நீர் என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு உங்களை விட்டு போன தேவன், ஒருவேளை சவுலை விட்டு தேவன் கிருபை விலகினது, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி அசுத்த ஆவி சவுல் ராஜாவுக்குள் பிரவேசித்தது. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அந்த ஒரு தேவன் இல்லாத நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, இந்த உலகத்திலே தேவனற்ற ஒரு வாழ்க்கையே இல்லை. நீங்க தோற்று போயிடக்கூடாது. இயேசு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது என் குடும்பத்தின் நடுவில் நீர் வாரும், நாளை தினம் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 13வது வசனத்திலே வாசிக்கிறோம் இவ்விதமாக, பாருங்கள், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், யோசுவாவை எழும்ப சொல்லுகிறார், நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானதை உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நீக்காத வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்க முடியாது, உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க ஜெயம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. அப்படியானால் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தின்படி நீங்கள் இன்றைக்கு சாபத்தீடானதை எல்லாம் உங்கள் நடுவில் இருந்து நீக்கி போடுங்கள். அதாவது தீமையை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த தீமையை நீக்குகிறதை யோசுவா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்தின் சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகான் குறிக்கப்பட்டான். இவன் யார் தெரியுமா? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே யூதா என்ற துதிக்கிற கூட்டம், தேவனுடைய சபை, நீங்கள் துதிக்கிறவர்களா இருந்தும் ஆகானை போல மறைத்து வைக்கிறவர்களா அல்லது ஒளித்து வைக்கிறவர்களா, பாவத்தை புதைத்து வைக்கிறவர்களா? நீங்கள் தீமையை விலக்கி போடுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆகானை கண்டு ஆகான் குறிக்கப்பட்டான். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் யாருன்னு குறிக்கப்படணும். யாரால தவறு நடக்கிறது, யாரால ஆசீர்வாதம் இழக்கிறோம், யாரால தோல்வி வருகிறது, அல்லது உங்களால் உங்களில் யார்
உங்கள் இஸ்ரவேலின் சபையில், இஸ்ரவேல் என்னும் தேவனுடைய பிள்ளைகளின் கூட்டத்தில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனை குறித்து சொல்லுகிறது, அவனை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா, மகனே, அது 19வது வசனம், கடைசி வசனம், என் மகனே நீ ஒழிக்காதே, நீ செய்ததை எனக்கு சொல்லு, நீ ஒழிக்காதே என்று சொல்லுகிறான். அவனும் 20வது வசனம் பாருங்க, அவனும் சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அவன் மறைச்சு வைக்கிறான், ஒழித்து வைக்கிறான், எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தோல்விக்கான காரணங்கள், இஸ்ரவேல் சபைக்கான தோல்விக்கான காரணம், இஸ்ரவேல் சபை ஏன் தோற்றது, இஸ்ரவேல் சபை ஏன் புறமுதுகிட்டு ஓடினது, ஏன் தோற்று பயந்து ஓடி வந்தார்கள், இதுதான் காரணம். அவர்களுக்குள்ளே மீறுதல் இருந்தது, அவர்களுக்குள்ளே பாவம் இருந்தது, அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், மறைத்து வைத்தார்கள், புதைத்து வைத்தார்கள், அவர்களை விட்டு தீமையை நீக்காதிருந்தார்கள். யார் தவறு செய்ததென்றே தெரியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருந்தார்கள். ஒரு நாளெல்லாம் யோசுவாவும் சபையின் தலைவர்களும் முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். ஹல்லேலூயா. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, யோசுவா 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிற போது, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் யோசுவாவும் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசத்தோடு இருக்கிற போது நாம் பாவங்களை மன்னிக்கவும், நம்முடைய அந்தரங்கங்களை நமக்கு கர்த்தர் சுட்டி காண்பிப்பார். யார் பாவம், யாருடைய பாவம் நம் குடும்பத்தை அலக்களிக்கிறது, அல்லது நம்முடைய பாவமா, பிறருடைய பாவமா, குடும்பத்தில் இருக்கிற யாருடைய நபர்களுடைய பாவம் நம்மை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது, நஷ்டங்களையும் இழப்புகளையும் கொண்டு வருகிறது, தோல்விகளையும் அவமானங்களையும் கொண்டு வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். நீ முகங்குப்புற விழ தயாரா? ஆமேன். நீ காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் உபவாசிக்க தயாரா? அவர்களைப் போல நீங்களும் உபவாசிக்க தயாராயிருங்கள். கண்ணீர் விட்டு கதறுங்கள். இருதயத்தை கிழித்து மனதை உடைத்து அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி உக்கமாய் தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் பாரத்தோடு இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். உங்கள் பாவங்களை, மீறுதல்களை, உடன்படிக்கை தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீது தப்பித்துக் கொண்டது போல உங்களையும் தேவன் தப்பித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. தோல்விக்கான காரணங்களை உங்கள் முன்பாக வைக்க தேவன் கிருபை செய்தார். இரண்டாவது, அவர்களுக்கு உள்ளே வந்த பரிசுத்தம் இல்லாமையினால் உண்டாகிற என்னென்ன தோல்விகள் எல்லாம் வருகிறது நம்ம வாழ்க்கையில. அவங்களுக்கு 7 விதமான தவறுகள் அவர்களுக்குள்ள இருந்தது. இப்ப 7 விதமான அந்த தவறுகளின் நிமித்தம் ஏற்படுகிற பாதிப்புகள். முதல் காரியம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, சிறிய இடத்துல கூட தோற்று போயிட்டாங்க. சிறிய காரியத்தில் கூட நீங்க தோற்று போயிருவீங்க. கொஞ்சம் ஜனத்துக்கிட்ட தோற்று போனாங்க. அமலேக்கியரோட ஜெயித்தாங்க. பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. பெரிய செங்கடலை பிளந்து 2ஆய் கடந்து வந்தாங்க. எரிகோவையும் ராஜாவையும் சுட்டெரித்து அக்கினியினால் கொன்று போட்டாங்க அவங்களை எல்லாம். ஆனால் இன்னைக்கு ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போய் வருகிறார்கள். தோல்விகள் வரும். பாவத்தின் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம், மறைத்து வைக்கிறது நிமித்தம் தோல்விகள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம், யோசுவா 7:4 நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் பேருக்கு முன்பாக முறிந்து ஓடுதல். ஓட்டம் நிக்க முடியல. சில காரியத்துல நீங்க நிலையா நிக்க முடியல. உங்களுக்கு வேலையில நிலையா இல்ல, வருமான நிலையாக இல்ல, உறுதியான வருமானம் இல்ல, ஆமென், சமாதான நிலையா இல்ல. கொஞ்சம் சமாதானம் வருது, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறோம், கொஞ்ச நாள் பிரச்சனையோட இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நிலைப்பாடு இல்ல. சத்துருவுக்கு முன்பாக நிக்க முடியல. பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மீறுதல், அவர்களுடைய பாவம், அவருடைய மறைத்து வைத்த காரியங்கள், ஒளித்து வைத்த காரியங்கள். இன்றைக்கு கர்த்தர் அவ்விதமான அந்த பாதிப்புகள். முதல் பாதிப்பு, வெற்றி பெற முடியல சின்ன காரியத்தில். இரண்டாவது, அவர்கள் நிற்க முடியல, நிலைத்து சத்துருக்கு முன்னால நிற்க முடியல. யோசுவா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், 3வது காரியம், அவர்கள் இருதயமெல்லாம் கரைந்தது. அங்க விசுவாசம் இல்லை.
ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அங்கு விதமாய் சொல்லுகிறது. விசுவாசத்தை குறித்து, ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து அங்கு மேன்மையாய் சொல்லப்படுகிறது. நம்ப முடியாத சூழ்நிலையிலும், தன்னுடைய சரீரம் செத்து போன நிலையிலும், தன்னுடைய மனைவியின் கர்ப்பம், சாராளின் கர்ப்பம் செத்து போன நிலையிலும் தனக்கு வாக்கு பண்ணினவர் வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. இங்கே இவர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாததினால் விசுவாசமும் இல்லை, விசுவாச பலன் இல்லை. அவர்கள் இருதயம் கரைந்தது. ஐயோ, இந்த ஆயி பட்டணத்தில் 36 பேர் இறந்து போயிட்டாங்களே, பலன் இல்லை, கரைந்து போய்விட்டது. இன்னைக்கு நீங்க உங்க இருதயம் எல்லாம் கரைந்த நிலையில, பலன் இல்லாம, விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா? விசுவாசம்தான் நமக்கு மிகப்பெரிய பலன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, எனக்குள்ள அந்த விசுவாசம் வருவதாக. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள், என்னுடைய பலனாகிய விசுவாசம் எனக்குள் வருவதாக. இதுவரைக்கும் அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பலன் இல்லாமல் மனது கரைந்து போய், உடைந்து போய், நீங்கள் நொறுங்கி போய் இருக்கலாம். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். விசுவாசம் இல்லாத இருதயங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும், பயந்து போய்விடும், துவண்டு போய்விடும். இன்றைக்கு அந்த பலனாகிய விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆவதாக புலம்பலும் கண்ணீரும் இருந்தது. 6வது வசனம், புலம்பலும் கண்ணீரோடும் இருந்தார்கள். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். 7வது வசனம், அவர்களுக்குள்ளே துக்கம் இருந்தது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன துக்கம் இருந்தாலும், எந்த காரியத்தை குறித்து, கடன் பிரச்சனைகள் மாறவில்லை என்ற துக்கம் இருக்கிறதா, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற துக்கம் இருக்கிறதா, அத்தனை துக்கத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு கர்த்தர் நீக்கி போடுவாராக. ஆமென். 8ஆவதாக அவர்கள் 7வது அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 7:8 வாசிக்கிறோம். அவமானம், சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கம், அவமானத்தோடு தோற்று போய் ஓடி வர்றாங்க. ஹல்லேலூயா. அவங்கள விட சின்னவங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். அந்த அவர்களோ ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கல. ஜீவன் இல்லாத தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் ஓடி வருகிறார்கள். எவ்வளவு வேதனை! இது நமக்கும் அவமானம், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும் அவமானம். யோசுவா 7:9 வாசிக்கிறோம். அந்த பாதிப்பு, 9வது பாதிப்பு, எதிராளிகளை குறித்து பயம். எதிராளிகளை குறித்து பயப்படுகிறார்கள். 9வது வசனத்தில், ஆண்டவரே, நாங்க இப்படி கேள்வி தோற்று ஓடி போனதை சுற்றி இருக்கிற தேசத்தாரெல்லாம் பார்த்தா அவங்களும் எங்களை ஓடி வந்து அவர்களும் எங்களை மேற்கொள்ளுவார்களே என்று பயந்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். எந்த இடத்துல நீங்க தோற்று போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்களோ பாருங்க, பாதிப்புகள், சிறிய காரியத்தில் கூட ஜெயம் இல்லை, தோல்வி அடைந்தார்கள், முறிந்து ஓடினார்கள். ஆமென். இருதயம் எல்லாம் கரைந்து போனது, பலன் இல்லை, விசுவாசம் இல்லை, புலம்பலும் கண்ணீரும் அவர்களுக்குள்ள இருந்தது, துக்கம் இருந்தது, அவமானம் இருந்தது, பயம் இருந்தது எதிராளிகளை குறித்து. இவைகளெல்லாம் போக வேண்டுமானால் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது போல, ஆமென், தன் வீட்டாரை எல்லாம் யாக்கோபு அங்கே பரிசுத்தப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்பொழுது அவங்க குடும்பத்தை பார்க்கிறோம், ஒரு தேவ சேனையை போல கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்விதமாக யாக்கோபு சொல்லுகிறார் தன் குடும்பத்தை நோக்கி. யாக்கோபு தன் வீட்டாரை, தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தன் குடும்பத்தை குறித்து, தன் குடும்பத்தாரோடு இருக்கிற மற்றவர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் சுத்தம் பண்ண சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். எதையெல்லாம் விளக்கணுமோ அதையெல்லாம் இன்றைக்கு விளக்குங்கள். எதையெல்லாம் அறிக்கை செய்யணுமோ அதையெல்லாம் அறிக்கை பண்ணுங்கள். எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் பரிசுத்தம் அடையணுமோ அந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கப்புறம் 5வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனம், பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் தேவ சேனை போல நம்ம நடந்து போறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பயத்தையும் தீங்களையும் உண்டாக்க போகிறார். தேவனாலே சுற்று பட்டணத்தாருக்கு பயத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், கீழே இருக்கிற வசனத்தை உங்களுக்கு ஆதியாகமம் 35:9 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். சுத்தம் பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை பெறாமல் இருந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நின்று போய் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறது, உயர்வு தடைபட்டிருக்கிறது. அவைகளை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மறுபடியும் உங்களை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யாக்கோபை போல, யாக்கோபின் குடும்பத்தை போல நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய மாபெரும் அற்புதம் உங்களுக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் செய்வதற்காக. அவர்களுக்கு சுற்றிலும் இருந்த பட்டணத்தாரை கர்த்தர் பயத்தினாலும் திகிலினாலும் சூட்டினார். அவர்களை தொட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேலுக்கு வந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பெத்தேலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கானான் தேசத்துக்கு கொண்டு, கானான்னா பரலோகம், பெத்தேல்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களை சபைக்குள்ளேயும் கொண்டு வருவார், பரம கானானாகிய பரலோகத்துக்குள்ளேயும் கொண்டு வருவார். பெத்தேலுக்குள்ளும் வந்தார்கள், பரம கானானுக்குள்ளேயும் வந்தார்கள். நீங்கள் தேவனுடைய வீட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு இந்த வசனத்தின்படி உங்களை சுத்திகரிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறபடி யாக்கோபை மறுபடியும் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சுத்திகரிக்க வேண்டிய இடங்களை சுத்திகரியும், சுத்திகரிக்க வேண்டிய குடும்பங்களை, சுத்திகரிக்க வேண்டிய கணவன் மனைவியை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. விசுவாசத்தினாலே இப்பொழுது கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தம் வருவதாக, விசுவாசம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, வியாதிகள் மாறுவதாக. ஆண்டவரே, பாவத்தினால் வந்த வியாதிகள், பாவத்தினால் வந்த பயங்கள், பாவத்தினால் மீறுதலினால் வந்த தோல்விகள், பாவத்தினால் மீறுதலினால் வந்த சமாதான குறைவுகள், வேலை இழப்புகள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. யாரெல்லாம் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறார்களோ அவர்கள் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை பாயட்டு. என் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே தேவனுடைய வார்த்தை, குணமாக்கும் வார்த்தை, சுகமளிக்கும் வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செய்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த அற்புதத்தை உமது பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்டதின்படியே எப்படி யோசுவாவை, அவர்கள் குடும்பத்தை, இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி மீண்டும் வெற்றியை தந்தீரோ, அதே போல இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை காணும்படி தேவன் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபின் குடும்பத்தை போல மீண்டும் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உங்களுக்கு தமது சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை பிரகாசிக்க பண்ண கடவர். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கும் ஆசீர்வாதம் சமாதான வழி நடத்தலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும், ஃபெய்த் IPA சிட்டி சர்ச்சோடும், திருச்சபை போதகர் ஐயாவோடும் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.